6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு 2 கணக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன் மிக சிறிய 7 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? மிக சிறிய 7 இலக்க எண் அப்படின்னா மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்கணும் அப்படின்னா 7 இலக்கங்கள் இருக்கணும். அதுலேயும் சின்ன எண்ணாட்டு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு 7 இலக்க எண் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் என்னது? உங்களுக்கு மொத்தம் 10 லட்சம். சரியா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 7 இலக்க எண் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் நம்மளுக்கு 10 லட்சம் தான். அப்போ நம்மளுக்கு மிக சிறிய 7 இலக்க எண் என்னதுன்னா 10 லட்சம். அடுத்தது மிக பெரிய 8 இலக்க எண். 8 இலக்கத்தில் நம்மளுக்கு கடைசி முடிகிற எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் மொத்தம் 8 தடவை 9 எழுதிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு கடைசி முடிகிற நம்பர் என்னது? 9ல் தான் முடியும். அப்போ நம்மளுக்கு 8 தடவை என்ன பண்ணிடணும்? 9 எழுதிடணும். அடுத்து மூணாவது 7005380 என்ற எண்ணில் 5 இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 5 இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ இந்த 5 இருக்கக்கூடிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5000. 5000. 76,70,905 என்ற எண்ணின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த 7 எழுதிக்கோங்க. 7 பெருக்கல் இதில் எத்தனை இலக்கம் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் இதில் 6 இலக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் 6 0 சேர்த்து போட்டுக்கணும். 1 போட்டு 6 0 சேர்த்து போட்டுக்கணும். சரியா? அடுத்தது ப்ளஸ் இந்த 6 எழுதிக்கணும். 6 எழுதிட்டு அதுக்கு முன்னால் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இலக்கங்கள் தான் இருக்குது. அப்போ அந்த 5 இலக்கம்னா 5 0 சேர்த்துக்கணும். 1 போட்டுட்டு 5 0 சேர்த்துக்கணும். ப்ளஸ் 7 இன்ட்டு இதுக்கப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது? 4 இலக்கம் தான் இருக்குது. அப்போ 4 0 1 போட்டு 4 0 சேர்த்துக்கணும். சரியா? 0 இருக்கிறதுனால அதுக்கு 0க்கு வேல்யூ கிடையாது. அந்த 0 நம்ம அதை விட்டுறலாம். இப்போ 9 இன்ட்டு 9க்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இலக்கங்கள் தான் இருக்குது. அப்போ 100 போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த 0 இதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் விட்டுறணும். 5. அடுத்தது செகண்ட் சம். சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட் ஒன் இந்திய முறையில் 6,79,99,037 என்ற எண்ணை நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வலது பக்கத்துலேருந்து 3 இலக்கம் தள்ளி அதுக்கப்புறம் 2 இலக்கமாக நம்ம கமா போடணும். அதுதான் நம்மளுக்கு இந்தியன் முறை. இப்போ இது பாருங்கள், இதில் இப்படி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 இலக்கம், அடுத்தது 2 சேர்த்து போட்டிருக்கிறாங்க. என எழுதுகிறோம் அப்படின்னா இது என்னது? சரி. செகண்டு ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓர் இலக்கம்னா ஒரே ஒரு நம்பர் இருக்குது தான் ஓர் இலக்கம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 9 எடுத்துக்கோங்க. 9ஓட தொடரினா அதுக்கு அடுத்த நம்பரு. தொடரி என்னது? 10. 10 எத்தனை இலக்கம்? 2 இலக்கம். ஓகே, 9க்கு அடுத்தது என்னது? 10. 10 2 இலக்கம் வந்துடுது. அப்போ நம்மளுக்கு எல்லா ஓர் இலக்க எண்ணுக்கும் தொடரி ஓர் இலக்க எண்ணாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்மளுக்கு இது தவறு. மூணாவது மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூவிலக்க எண்ணோட முன்னி. ஓகேவா? முன்னின்னு என்னது? முன்னால் வரக்கூடிய எண். மூவிலக்க எண்ணை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 100 எடுத்துக்கலாம். 100ஓட முன்னி என்னது? 99. 99ங்கும்போது அது 2 இலக்கம் தான் வரும். அப்படி தானே? 2 இலக்கம். அப்போ இது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் என்னதுன்னா நம்மளுக்கு 2 இலக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வர்றது 2 இலக்கமும் வருது. அதனால் இதனுடைய ஆன்சர் என்னது? தவறு. அடுத்து நாலாவது 88,888 = 8 × 10,000 + 8 × 100 + 8 × 10 + 8 × 1. ஓகேவா? இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எழுதி பார்க்கலாம். 8 இன்ட்டு இதுக்கப்புறமா எத்தனை இலக்கம் இருக்குன்னா 4 இலக்கம் தான் வரும். அப்போது 10,000 ப்ளஸ் 8 இன்ட்டு அடுத்தது 1000 ப்ளஸ் 8 இன்ட்டு 100 ப்ளஸ் 8 இன்ட்டு 10 + 8 × 1
இங்கே வந்து எது விடுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 இருக்கக்கூடியது நம்மளுக்கு இங்கே விடுபட்டு இருக்குது. அதனால் இதனோட ஆன்சர் என்னென்னா தவறு. அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ.